ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன இன்றைக்கி செய்ய போகிறோன்னா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிஷ் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்க்குறீங்களா? மது பிரியாணி மசாலா மிக்ஸை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சோன்னா அதோட ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான், ஆனால் அந்த மிக்ஸ் பேக்கெட்டில் போட்டிருக்க மாட்டாங்க. போட்டு நம்ம விருப்பம்தான், எதுவுமே போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வீடியோ எடுக்கிறேன், எடிட் பண்ணுறதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா இப்போ கிளறி விட்டுக்கணும். இப்படி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக. அதுக்கப்புறம் நம்ம இந்த காளானை இதில் எடுத்து போட்டுற வேண்டியதான். மற்றபடி இஞ்சி பூண்டு மசாலா அளவு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, தண்ணி அளவு மட்டும் வச்சா போதும். இது நல்லா வேகிறப்போ கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு, இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 1/2 கிலோ அரிசி போடணும். 1/2 கிலோ அரிசிக்கு இந்த ஒரு பேக்கெட் பேஸ்ட் போட்டுக்கிட்டு நம்ம பிரியாணி செய்யணும். இப்போ 1/2 கிலோ அரிசி நம்ம போட்டுடலாம். இப்போ 1/2 கிலோனா இந்த டம்ளரில் இந்த 3 டம்ளர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 3 டம்ளருக்கு எப்பயும் போலயே 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். இந்த அளவில் 6 டம்ளர். இப்போது 6 டம்ளர் தண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ இதை கிண்டி விட்டுக்கணும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸு ஜீரக சம்பாலாம் போடல, வெறும் சாப்பிட்ற நார்மல் சாப்பாட்டு ரைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் எது வேணாலும் இதே தண்ணி அளவு தான். இப்போது இந்த மசாலா மிக்ஸ் மது பிரியாணி மிக்ஸ்லேயே உப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம வைக்கிற தண்ணி அளவு அரிசிக்கெலாம் கொஞ்சம் மாறி தெரிஞ்சிருந்தால் நம்ம ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டு 3 விசில்ஸ் விட்டு எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ எல்லாம் உப்பெல்லாம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். அதுங்களே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணலாம்.